Good morning students. இன்னைக்கு வந்து chapter number 10 exponent and power for class 8 NCERT CBSE syllabus இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். இப்போ செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட்டு லா போன வீடியோவில் வந்து 2 லாஸ் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு தேர்ட் லா வந்து பார்ப்போம். தேர்ட் லா வந்து என்னதுனாக்கா a பவர் m a ரைஸ் டு த பவர் ஆஃப் m ஹோல் பவர் வந்து என்னன்னு இருக்குனாக்கா என்னன்னு இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்படி இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுவோம்? இந்த எண்ணை வந்து இந்த எம்மோட என்ன பண்ணிக்குவோம்னாக்கா இந்த பவரோட மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ அதை எப்படி எழுதலாம்? ஏ டு த பவர் ஆஃப் எம் இன்ட்டு என் அப்படின்னு சொல்லி இப்படி எழுதிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்க்கையில் ஈஸியாக புரியும். 2 டு த பவர் ஆஃப் 2 ஹோல் பவர் -2ன்னு வந்திருக்கு. அப்போ பேஸ் வந்து 2 இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு இந்த நம்பரையும் என்ன பண்ணிக்குவோம்னாக்கா மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா என்ன வரும் நமக்கு? 2 டு த பவர் ஆஃப் -4ன்னு வருது. இப்போ எக்ஸ்போனன்ட் வந்து என்னன்னு இருக்குது? மைனஸில் இருக்குது. அதை நம்ம என்னன்னு மாற்றிக்கணும்னாக்கா ப்ளஸ்ன்னு மாற்றிக்கணும். அப்போ மாற்றணும்னாக்கா 1/2 டு த பவர் ஆஃப் 4ன்னு எழுதலாமா? நம்ம இதுக்கு வந்து எந்த லா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? a பவர் -m இஸ் ஈக்குவல் டு 1/a பவர் m அப்படின்னு இந்த லா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு இது சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து என்னன்னாக்கா a டு த பவர் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1. எனிதிங் பவர் ஆஃப் 0 வந்து என்னன்னாக்கா 1. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 டு த பவர் ஆஃப் 0 வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1ன்னு சொல்லியிருக்காங்க. எனிதிங் பவர் த 0 வந்து 1. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் லா வந்து பாருங்கள். a டு த பவர் ஆஃப் m டிவைட் பை b டு த பவர் ஆஃப் m. இப்போ எப்படி எழுதலாம் இதை? a டிவைட் பை b வந்து ஹோல் டு த பவர் ஆஃப் m. ஏன்னா ரெண்டுமே வந்து பவர் வந்து எப்படி இருக்குனாக்கா சேமாக இருக்குனால இப்படி காமனாக நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? அதாவது a டிவைட் பை m ஹோல் பவர் m அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ சம்மு போடையில் உங்களுக்கு புரியும், எப்படி செய்யலான்னு புரியும் உங்களுக்கு. பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 2 டிவைட் பை 5 ஹோல் பவர் 4ன்னு இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 டு த பவர் ஆஃப் 4ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் 5 டு த பவர் ஆஃப் 4ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 டு த பவர் ஆஃப் 4 அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம்? 4 டைம்ஸ் வந்து 2 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அதே மாதிரி 5 டு த பவர் ஆஃப் 4 வந்துட்டு 5 டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ என்ன ஆகும்? 2 இன்ட்டு 2 வந்து 4 2s are 8 2s are 16 எழுதியாச்சு. அதே மாதிரி தான் இதை வந்து என்ன பண்ணுவோம்? 5 இன்ட்டு 5 25 இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 125 இன்ட்டு 5 வந்து 625 அப்படின்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 2 டிவைட் பை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போய் எழுதிக்கலாம். நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 டிவைட் பை இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம்னா -2ன்னு வரும். 2 இன்ட்டு 2 டு த பவர் ஆஃப் -2 3 டு த பவர் ஆஃப் -2. அப்போ நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம்? 1 டிவைட் பை 2 டு த பவர் ஆஃப் 2ன்னு எழுதலாம். 1 டிவைட் பை 2 டு த பவர் ஆஃப் 3 டு த பவர் ஆஃப் 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்? இது இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா என்ன ஆகும்? இது வந்து ரெசிப்ரோக்கலாகி நியூமரேட்டர் போயிடும் இல்லையா? 1 டிவைட் பை 2 டு த பவர் ஆஃப் 2 இன்ட்டு 3 டு த பவர் ஆஃப் 2 டிவைட் பை 1ன்னு வந்துடும். அப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த 1ம் கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போ என்ன வந்துருச்சு? 3 டு த பவர் ஆஃப் 2 டிவைட் பை 2 டு த பவர் ஆஃப் 2ன்னு வரும். அப்போ 3 டு த பவர் ஆஃப் 2நாக்கா 9 2 டு த பவர் ஆஃப் 2நாக்கா 4. புரியுதா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.